வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோ உங்களை பார்க்க வந்திருக்கேன்னா, எப்படி நம்ம இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து முன்னாடி டெக்ஸ்ட்டு மட்டும்தான் ஸ்டேட்டஸாக போட முடியும். ஆனால் இப்போ வந்து வீடியோ, இமேஜு, ஜிஃப் இதெல்லாம் இப்போ ஸ்டேட்டஸாக போடலாம். ஆனால் வந்து நம்ம ஸ்டேட்டஸை வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் அடுத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் போடுற ஸ்டேட்டஸை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது இப்போ உள்ளதில். எப்படி வந்து அவங்களோட ஸ்டேட்டஸை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல நீங்கள் ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போனீங்கன்னா லாஸ்ட்டாக வாட்ஸ்அப்னு இருக்கும். அதில் போய் டேட்டா பேஸஸ் போங்க. சைடுக்கு இது பண்ணிங்கன்னா ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்கள். டேட்டா பேஸ் இப்போ மீடியாவில் போனீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள் ஸ்டேட்டஸ். நீங்கள் இது வரைக்கும் யார் யார் ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கீங்க, அவங்க ஸ்டேட்டஸ்லாம் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். வீடியோ கூட ப்ளே ஆகும். பாருங்க ஸ்டேட்டஸ் கூட இதாகுது. இதன் மூலயமா, இந்த ட்ரிக் மூலயமா நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து உங்கள் ஃப்ரெண்டு போட்டால் அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.